வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது சனி வக்ர நிலை பார்த்துட்டு இருக்கிறோம். 13ஆம் தேதி ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார் மீன ராசியில். இது மீன ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பவர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைன்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனியாக இருந்த இந்த சனி பகவான் இப்போ ஒரு 4.5 மாதங்களுக்கு வக்ர சனியாக மாறுகிறார். வக்ர சனியாக உங்களுடைய ராசியிலேயே மாறும்போது சில நல்ல விஷயங்களும் நடக்கும், அதே சமயத்தில் சில தேவையில்லாத ஒரு இடர்பாடுகளும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள், நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. கடனை அடைப்பதற்குண்டான வழிமுறைகளை வகுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வழிமுறைகள் இது எப்படி அடைக்கிறது திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மீன ராசி என்பவர்களுக்கு அந்த கடனுடைய நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலாவது உங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை ஒரு லோனே கிடைக்காம ஒரு தடையாக இருந்த சில விஷயங்கள் கூட ஒரு கடனாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த கடனை மூலம் இன்னொரு கடனை அடைப்பதற்கு கூட சில வாய்ப்புகள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம். அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கு. எப்படியாவது உங்களை வேலையில இருந்து தூக்கணும்னு உங்களுடைய அலுவலக உதவியாளர்கள்ல இருந்து உங்களுடைய கூட வேலை பார்க்குற கலீக்ஸ் வரைக்கும் நிறைய பேர் அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் நீங்க ஏமாத்திட்டு அவங்களோட ஒரு சூழ்நிலை கருதி அவங்களோட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாகக்கூடிய ஒரு டைம், அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அந்த பிரச்சனைகள் அதிகரித்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தின்றது இருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுமா மேடம் இந்த காலகட்டம், இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள்ன்றது ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானோருக்கு வேலை இழப்புகள் ஏற்படும். வேலை இழந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புன்றது செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படியாவது ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த சனி வக்ர காலகட்டம் அந்த ஜென்ம சனி வக்ரம் அடையும் போது உங்களுடைய எண்ணத்தின் மாற்றங்களே பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது செய்கிறது கரெக்டாக, இது செய்கிறது தவறா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. மீனராசி என்பவர்கள் இந்த மாதிரியான ஒரு குணத்தை உடையவர்களா, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உடையவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு தெளிவான ஒரு எண்ணம்ன்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ராசி என்பர்களே ஒரு குழப்பமடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி வக்ர காலகட்டம். அதனால உங்களுடைய வேலையிலையும் சரி உங்களுடைய பிரச்சனைகள்லையும் சரி ரொம்ப கவனமாக கையாளுங்க. அதிலிருந்து எளிதாக மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் முதலையே சொன்ன மாதிரி முதல் கார்டு எடுத்தோன்னே என்ன சொன்னேன், உங்களுக்கு வேலை இழப்புகளும் இருக்கும். அதே சமயம் அந்த வேலை இழப்புகள் செப்டம்பர் மாதம் நிவர்த்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்கள் இப்போ வேலை செய்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வத்தின் பேரில் தான் வேலை செய்வீங்க. எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, எனக்கு இந்த கம்பெனியை விட்டால் வேறு கம்பெனி நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த கர்வம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கே அப்படின்ற மாதிரியாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அந்த வாய்ப்புகளை உங்களால் பயன்படுத்த முடியாது. அதை நீங்கள் இந்த மீனராசி என்பர்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். எந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது, எந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரியாக உங்களால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மீனராசி என்பர்கள் இல்லை. அதனால நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை எண்ணி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான் இந்த மீனராசி என்பர்கள்
என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம். அதனால ரொம்ப கவனமாக சில இடத்துல ரொம்ப நிதானமாக பேசி ஒரு இடத்துல சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறிக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். இது 4.5 மாதங்கள் தான். இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு இந்த காலகட்டம் முடிஞ்சிடும். அதனால நீங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகமான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது, இன்னொரு கம்பெனியில் நம்மளுக்கு இவ்வளோ கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஜென்ம சனின்றது அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இந்த தற்காலிக சூழலில் எந்த விதமான நிதானத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏற்கனவே தானமும் தர்மமும் பண்ணக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் சொல்லவா வேணும். தன்னுடைய வருமானமே போனாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு சேமிப்புன்றது இந்த காலகட்டம் ஒரு பழகாத ஒன்றா தான் இருக்க போகுது. ஏற்கனவே அப்படி தான் மேடம் இருக்குது. கையில் ஒன்றுமே கிடையாது, நயா பைசா கிடையாது, ஸ்க்ராட்சில் இருந்து தான் எங்கே போனாலும் அப்படியே ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது எத்தனை மாதங்களுக்கு தொடரும், எத்தனை வருடங்களுக்கு தொடரும், எத்தனை காலகட்டங்களுக்கு இது தொடரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு பிரசன்னமும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இப்போவும் இந்த காலகட்டமும் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை கரைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில விஷயங்களுக்காக நிறைய காசு கொடுத்து அந்த வேலையை எப்படியாவது செய்யணும் அப்படின்னு தெரியாத நபர்களிடம் உங்களுடைய பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில சமயத்தில் என்ன பண்ணுவீங்க, இந்த மீனராசி என்பர்கள் சொத்து சேர்க்கிறேன் அப்படின்ற பேர் வழியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காசு அதிகமாக முதலீடு செய்து ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தவிப்பு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பணத்தை கொடுத்துருப்பீங்க, ஆனால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியாக தான் இந்த வருமான இழப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் வருமானம்ன்றது ரொம்ப அப்படியே 1/3 கம்மியாகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் நீங்கள் அதிகப்படியாக உழைச்சாலும் இந்த மீனராசி என்பர்கள் அந்த தொழிலில் ஈட்டக்கூடிய அந்த வருமானம் ஆகப்பட்டது குறைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சனி வக்ர காலகட்டம் இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு எந்த இடத்துல தான் இந்த சனி பகவான் நல்லதை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எதுக்கு நல்லதை கொடுக்கணும், இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஒரு வகுப்பு மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரியான ஒரு நபர்களோடு நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் தொழிலில் என்ன பாதிப்பு இருக்குது, என்ன பாதிப்பு இல்லை. ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் நம்ம எத்தனையோ வாட்டி சொன்னாலும் நீங்கள் இதை செய்யாதீங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட அதை தான் அவங்க திரும்ப திரும்ப செய்வாங்க. அப்படி இருக்கும்போது கூட தன்னை சார்ந்து இருப்பவர்களால் திருத்த முடியாத இந்த மீனராசி என்பர்களை இந்த கிரகங்கள் தான் அவர்களை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சனி வக்ரமும் அப்படி தான் இவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களினுடைய தன்மையையும் மாற்றி அமைக்கும், உங்களுடைய சுய புத்தியையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால சில இடத்துல நல்ல ஒரு வெற்றி இருந்தாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள்ன்றதும் கண்டிப்பாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. இதெல்லாமே நம்ம இப்போ பிரசன்ன முறைப்படி பார்த்துட்ருக்குறோம். உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வரல அப்படின்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் பிரசன்னத்தை பார்த்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.